Hey guys, welcome back to my food science subject. இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா pulses தான் வந்து பார்க்க போறோம். Pulses வந்து leguminous plantல இருந்து வருது and it is a edible seed. இது மேல வந்து என்னன்னா ஒரு protective covering மாதிரி இருக்கும். அது பேர் வந்து pod. இந்த pulses வந்து என்னன்னா நிறைய shapes and colorsல வந்து இருக்குது. காமனா இந்தியன் டயட்ல யூஸ் பண்ற pulses என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் கிராம், பெங்கால் கிராம், black gram and green gram. நம்ம பொதுவா பெங்கால் கிராம் and green gramனா வந்து ஹோலாவே வந்து கன்சியூம் பண்ணுவோம். லெக்யூம்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பீஸ், சோயா பீன்ஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா லெக்யூம்ஸ். அடுத்தது பல்சஸோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து பார்க்கலாம். சீரியலில் இருக்கிற மாதிரியே பல்சஸ்லேயும் நல்ல வந்து கேலரிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பர் 100 கிராமுக்கு 340 கேலரிஸ் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் சீரியல்ஸை கம்பேர் பண்ணும்போது பல்சஸில் டபுள் மடங்கு அதிகமாகவே ப்ரோட்டீன் இருக்குது. 20 to 25% ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. 55 to 60% ஆஃப் ஸ்டார்ச் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. பல்சஸில் வந்து என்னென்னா சில அமினோ ஆசிட்ஸ் வந்து கிடையாது வென் கம்பேர்ட் டு மீட் சோர்ஸ். இதில் வந்து முக்கியமாக என்னென்னா மெத்தியோனைன் சுத்தமாக வந்து கிடையவே கிடையாது. பட் குட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க், அயன் அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ். ஜெர்மினேட் பண்ண பல்சஸில் என்னென்னா நல்ல சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பல்சஸ் வந்து ஏன் சூப்பர் ஃபுட்னு சொல்கிறாங்கன்னா குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் பி விட்டமின்ஸ், லோ இன் ஃபேட், gluten free அண்ட் குட் சோர்ஸ் ஆஃப் டயட்ரி ஃபைபர் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஜெர்மினேஷன். இந்த ஜெர்மினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பல்சஸை ஓவர் நைட் வந்து தண்ணியில் நல்லா சோக் பண்ணிடணும். தென் அதை சோக் பண்ணதை வந்து ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் அந்த பல்சஸை வந்து ஒரு நல்ல காட்டனில் வந்து போட்டு அதை ரேப் பண்ணி தொங்க விட்டுறணும். தொங்க விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா தண்ணியை வந்து தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். தென் ஒரு 2 நாள் கழித்து வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அந்த பல்ஸ்லாம் வந்து ஜெர்மினேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஜெர்மினேஷன் ப்ராசஸில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஆல்சோ விட்டமின் சி வந்து சிந்தசிஸ் ஆகிருக்கும். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குக்கிங் டைமை ரெடியூஸ் பண்ணுது, டயட்டுக்கு ஒரு வெரைட்டியும் கொடுக்குது. ஜெர்மினேஷன் ப்ராசஸில் என்ன ஆகும்னா ஸ்டார்ச் வந்து நல்லா திக்னஸ் ஆகிரும், நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து டாக்ஸிக் கான்ஸ்டிட்யூன்ஸ் இன் பல்சஸ். பல்சஸில் என்ன மாதிரி டாக்ஸிக் கான்ஸ்டிட்யூன்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிப்சின் இன்ஹிபிட்டார். இந்த ட்ரிப்சின்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைஜஸ்டிவ் என்சைம். இது வந்து பொதுவாக ப்ரோட்டீனை வந்து பிரேக் டவுன் பண்ணும். பட் நம்ம ப்ராப்பராக குக் பண்ணாத பல்சஸ் எடுக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்சின் இன்ஹிபிட்டார் வந்து ப்ரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணிடும். பொதுவாக இது எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கிராம், பெங்கால் கிராம், கவுப்பி, டபுள் பீன், சோயா பீன் அண்ட் ட்ரை பீன்ஸ்லலாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து ப்ராப்பராக குக் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு லேத்ரோஜன். லேத்ரிசம்ங்கிறது ஒரு நர்வஸ் டிசீஸ் அண்ட் இது வந்து கேசரி தாலில் வந்து அதிகமாக எடுக்கும்போது இந்த லேத்ரிசம் வந்து வரும். பொதுவாக அது மென்க்கு தான் வந்து வரும். அது என்ன ஆகுங்கிறது பார்த்திங்கன்னா மஸ்குலர் ரிஜிடிட்டி இருக்கும், வீக்னஸாக இருக்கும் அண்ட் லெக் வந்து பேரலிசிஸ் ஆகிரும். அடுத்தது வந்து ஹீமாக்ளூட்டினன்ஸ். இந்த ஹீமாக்ளூட்டினன்ஸுங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு ப்ரோட்டீன் தான். பொதுவாக லெகுமினஸ் சீட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளட் செல்ஸ்லாம் வந்து நல்லா க்ளம்ப் ஆயிரும். ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம். ஹீமாங்கிறதுனா பிளட், ஓகேவா. ஏக்ளூட்டனின்ஸுங்கிறது வந்து என்னென்னா ஒரு அப்படியே க்ளம்ப் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக குக் பண்ணாமல் பல்சஸ் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபுட் இன்டேக் அண்ட் க்ரோத் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். அடுத்தது சாப்போனின்ஸ். இந்த சாப்போனின்ஸ் வந்து என்னென்னா சோயாபீனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்ம ப்ராப்பராக குக் பண்ணாமல் எடுக்கும்போது நாசியா அண்ட் வாமிட்டிங் வந்து வரும். ப்ராப்பராக குக் பண்ணோம்னா இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது காய்ட்ரஜன். இந்த காய்ட்ரஜனுங்கிறது வந்து என்னென்னா ஒரு சப்ஸ்டன்ஸ். இது அதிகமாக சோயாபீன் அண்ட் கிரவுண்ட்நட் வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு வரும். இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் வந்து அயோடினை அப்டேக் பண்ணாமல் விடுறதுக்கு வந்து இது பண்ணும். அதாவது தைராய்டு கிளாண்ட் வந்து அயோடினை வந்து எடுத்துக்காமல் பண்ண விடுறது தான் வேலை. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன வரும்னா காய்டர் வரும். நெக்ஸ்ட்டு வந்து டேனின்ஸ். டேனின் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லெக்யூம்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். முக்கியமாக சீட் கோட்டில் தான் வந்து இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட வேலை என்னென்னா அயன் அப்சார்ப்ஷனை வந்து தடுக்கிறது தான் இதோட வேலை. ஸோ நம்ம ப்ராப்பராக வந்து குக் பண்ணாமல் சாப்பிடும்போது என்னென்னா நம்மளுக்கு அயன் அப்சார்ப்ஷனே வந்து நடக்காது. அடுத்தது ஃபார்ம்ஸ் ஆஃப் பல்சஸ். பல்சஸை என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஹோல் லெக்யூம்ஸாக எடுத்துக்கலாம், ஸ்ப்ளிட் லெக்யூம்ஸாக வந்து எடுத்துக்கலாம், ஜெர்மினேட் பண்ணி இல்லைனா ஃபர்மெண்ட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம், பல்ஸ் ஃப்ளாராக எடுத்துக்கலாம் அண்ட் ரோஸ்டட் ஃபார்மில் கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சோயாபீன். சோயாபீன் வந்து என்னென்னா அதிகமான ப்ரோட்டீன் மற்றதை கம்பேர் பண்ணும்போது சோயாபீனில் வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே அதிகம் அண்ட் இது வந்து மீட்டோட ஆல்டர்னேட்டிவ் பிகாஸ் மீட் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். சோயாபீனில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராமுக்கு 42 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் சோயாபீனில் வந்து பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் என்னங்கிறது பார்த்திங்கன்னா சாய் மில்க், டோஃபு, சாய் ஃப்ளார், டெக்ஸ்சர் வெஜிடபிள் ப்ரோட்டீன், சாய் ப்ரோட்டீன் ஐசோலேட்ஸ் அண்ட் சாய் கிரெட்ஸ். இந்த சாய் ஃப்ளார் வந்து என்னென்னா வீட் ஃப்ளாரோட வந்து நம்ம கம்பைன் பண்ணி சப்பாத்தீஸ், பஜ்ஜி, வடை, பக்கோடா இதெல்லாம் வந்து போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சாய் மில்க் வந்து என்னென்னா பொதுவாக ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து எடுப்பாங்க. இது சோயாலேருந்து வந்து எடுக்கப்படுறது.
அடுத்தது டோஃபு. இந்த டோஃபுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பால்லேருந்து வந்து செய்யறது பன்னீர், அதே மாதிரி சாய் மில்க்லேருந்து செய்யறது வந்து டோஃபு, பன்னீருக்கு ஆல்டர்னேட்டிவ் மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்சர்டு வெஜிடபிள் ப்ரோட்டீன். இந்த டெக்ஸ்சர்டு வெஜிடபிள் ப்ரோட்டீன்ங்கிறது என்னென்னா மீன் மேக்கர்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து டெக்ஸ்சர் வெஜிடபிள் ப்ரோட்டீன். இது வந்து மீட்டுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ். அடுத்தது சாய் ப்ரோட்டீன் ஐசோலேட். இந்த சாய் ப்ரோட்டீன் ஐசோலேட்டுங்கிறது வந்து ஒரு ப்ரோட்டீன் கிரானியூல்ஸ் அண்ட் இது வந்து என்னென்னா விட்டமின் மினரல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபார்ட்டிஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டாக நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்தது சாய் கிரிட்ஸ். சாய் கிரிட்ஸ் வந்து என்னென்னா லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணால் சோயாபீன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு நட்டி ஃப்ளேவர் வந்து தரும், ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். அடுத்தது ரோல் ஆஃப் பல்சஸ் இன் குக்கரி. குக்கரியில் பல்சஸ் என்ன மாதிரி ரோல் பண்ணுதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு பல்சஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட்லி தோசை பேட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சட்னி பவுடர், சீசனிங், கரீஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து திக்னிங் ஏஜென்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்நாக்ஸ் கூட இப்போ பீனட்லலாம் வந்து நம்ம பட்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி திக்னிங் ஏஜென்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தால் சாம்பார் இது வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் வர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது பார்த்திங்கன்னா பல்சஸில் வந்து அதிகமாக ஃபைபர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அண்ட் பொட்டாசியம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. டயபெட்டிஸோட ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மி பண்ணுது, ஏன்னா இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஆல்சோ ஃபாலேட் வந்து இருக்குது. எதுக்கு ஃபாலேட் வந்து என்னென்னா ப்ரெக்னென்சி உமனுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பல்சஸ் ரொம்பவே முக்கியமான பங்களிக்குது. ஏன்னா ஃபைபர் வந்து அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு சட்டைட்டி ஃபீலிங் கொடுக்குது. சட்டைட்டினா போதும் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ வயிறு ஃபுல்லாக வந்து ரொம்பும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், பல்சஸ் வந்து பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்சளவு நான் வந்து சீக்கிரம் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Until my next video, tata bye bye.